நிக்கிதா வணக்கம். பேருந்து மற்றும் எந்த வகையான வாகனங்கள் இயக்கினாலும் செல்போன் பயன்படுத்தக்கூடாது என்பது அடிப்படை விதியாக இருக்கின்றது. அது சைக்கிள் முதல் விமானம் வரை கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட நிலையில் தான் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் பேருந்தை ஓட்டும் போது தொடர்ந்து செல்போன் பயன்படுத்தி வருவது என்பது அவ்வப்போது நடக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கின்றது. அவ்வாறு பேருந்து ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்தும் போது அது அந்த பேருந்து பயணிக்கக்கூடிய ஒட்டுமொத்த பயணிகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகின்றது. இந்த அடிப்படையில் தான் மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. மீண்டும் என்று ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால் ஏற்கனவே அது போன்ற அறிவுறுத்தல் உத்தரவு எல்லாம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மீண்டும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் அனுப்பப்பட்டிருக்கூடிய அந்த சுற்றறிக்கையில் ஓட்டுநர்கள் சட்டைப்பையில் கைபேசி வைத்திருப்பதாகவும் அவ்வப்போது பணியின் போது பயன்படுத்தி வருவதாகவும் பயணிகளிடமிருந்து தொடர்ந்து புகார்கள் பெறப்பட்டு வருகின்றது. இவ்வாறு ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பயன்படுத்தி வருவதால் அவ்வப்போது உயிரிழப்பு மற்றும் பெரிய விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. எனவே ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசியை சட்டைப்பையில் வைத்திருப்பது மற்றும் பயன்படுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது. மேலும் பேருந்து நிலையம் மற்றும் வழித்தட ஆய்வின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பது பயன்படுத்துவது கண்டறியப்பட்டால் ஓட்டுநர் மீது கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் சுற்றறிக்கை வாயிலாக மீண்டும் நினைவூட்டப்படுகிறது என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுற்றறிக்கை தொடங்கும் போதே பேருந்து இயக்கத்தின் போது ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருக்க கூடாது மற்றும் உபயோகப்படுத்தக்கூடாது என மேற்காணும் பார்வையில் கண்ட அறிக்கை வாயிலாக ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றுதான் அந்த சுற்றறிக்கை தொடங்குகிறது. ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதை மீண்டும் தற்போது நினைவூட்டக்கூடிய வகையில் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருக்கிறது. என்றால் இதற்கு முன்னதாக கூட கடந்த 2022ஆம் ஆண்டு கூட தமிழ்நாடு அரசுடைய போக்குவரத்து துறை வெளியிட்டிருக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பில் ஓட்டுநர்கள் பணியின் போது சட்டைப்பையில் மேல் பாக்கெட்டில் செல்போன் வைத்திருத்தல் கூடாது. அதனை நடத்துனரிடம் ஒப்படைத்துவிட்டு பணி முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ள வேண்டும். நடத்துனர் பகலில் முன் இருக்கையில் அமராமல் பேருந்தின் பின்புறம் கடைசி இடது பின் இருக்கையில் இருந்து 2 படிகளையும் கண்காணிக்க வேண்டும். தொலைதூர பேருந்துகளில் இரவு 11 மணி முதல் காலை 5 மணி வரை அளவில் முன் இருக்கையில் அமர்ந்து ஓட்டுநர் பணிக்கு உறுதுணையாக இருத்தல் வேண்டும். மேலும் பணி நேரத்தில் ஓட்டுநர் செல்போன் வைத்திருப்பது கண்டறியப்பட்டாலோ நடத்துனர் பகலில் முன் இருக்கையில் அமர்ந்து இருப்பது கண்டறியப்பட்டாலோ சட்டப்பிரிவின் மூலமாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கடந்த 2022ஆம் ஆண்டே தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை சுற்றறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார்கள். அதே போன்று 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் கூட சென்னை மாநகரில் பேருந்து ஓட்டுநர்கள் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்து இயக்கி வருவதாக தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் இருந்ததன் அடிப்படையின் வாயிலாக மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். செல்போன் பயன்படுத்தக்கூடாது. பேருந்தில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களில் ஏதேனும் இதுபோன்ற செல்போன் பயன்படுத்த தொடர்பான காட்சிகள் பதிவானால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஏற்கனவே 2025ஆம் ஆண்டு கூட மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. 2022ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை வெளியிட்டிருந்த அறிவிப்பிலும் அது தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அதையும் தாண்டி சில இடங்களில் அரசு பேருந்து ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்துவது செல்போன் பேசிக்கொண்டு பேருந்து ஓட்டுவது போன்ற நிகழ்வுகளாம் அவ்வப்போது நடைபெற்றுதான் வருகின்றன. அது இனி அறவே அதை தவிர்க்கும் பொருட்டு இனி அது துளியும் நடக்கக்கூடாது என்ற அடிப்படையில் மீண்டும் ஒரு எச்சரிக்கை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி பயன்படுத்தி வருவதால் அவ்வப்போது உயிரிழப்பு மற்றும் பெரிய விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன என்பது ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாகும். எனவே ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி சட்டைப்பையில் வைத்திருக்க மற்றும் பயன்படுத்துவது முற்றிலுமாக தடை செய்யப்படுகிறது என்று தற்போது வெளியிட்டிருக்கூடிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி ஓட்டுநர்கள் செல்போன் கொண்டு செல்லவே கூடாது என்ற அடிப்படையில் தான் இந்த சுற்றறிக்கை சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த அரசு கூட இது போன்ற சுற்றறிக்கையை அனுப்பி இருந்தாலும் கூட அவ்வப்போது இந்த நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை மறுக்க முடியாது. அந்த அடிப்பில் பார்க்கும்போது மீண்டும் ஒரு நினைவூட்டக்கூடிய அறிக்கையாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த சுற்றறிக்கை வாயிலாக மீண்டும் நினைவூட்டப்படுகிறது என்று தற்போது ஒரு புதிய சுற்றறிக்கையை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டிருக்கிறது. நிக்கிதா.